உங்க ஊர் அட்ரஸ் திருப்பி ஒரு தடவை சொல்லுங்க. இது வந்து கம்மலப்பட்டி கிராமம் மாவட்டம். உங்க பேருங்க? என் பேர் ராஜாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் வந்து சென்னையில ஐடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நானும் என்னோட ஒய்ஃபும் ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கோம். சரி, நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் அக்ரிகல்ச்சர் இன்ட்ரெஸ்ட்னால சரி. நாங்கள் இது வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஊர் தான். எங்கள் சொந்தக்காரங்க தான் இருக்காங்க. ஸோ அதனால நாங்கள் 2 ஏக்கர் வாங்கி லேண்ட் இப்போ நாங்கள் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். சரி. டெவலப் பண்ணிட்டு இருக்கப்போ தான் நாங்கள் போர் இதெல்லாம் போர் போட்டுட்டு இப்போ தொட்டிக்கு தண்ணி விடுறாங்க. அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு சேலஞ்ச் வந்துச்சு. இந்த மாதிரி தண்ணி கம்மியாக இந்த ஜெனரலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக. ஸோ அதனால வந்து இங்கே எல்லாமே கம்ப்ரஸர் தான் சஜஸ்ட் பண்ணாங்க. ஆனால் கம்ப்ரஸருங்கிற வரப்போ வந்து தண்ணி உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக சொன்னாங்க. அப்போ தான் நாங்கள் செல்கான் வீடியோஸ்லாம் யூடியூப்பில் பார்த்தோம். பார்த்துட்டு சரி இது ஒரு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு சின்ன ஒரு எஸ்டேஷனில் தான் எங்களுக்கு என்ன எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியலன்ட்டு. பட் நாங்கள் வாங்கிட்டு வந்து போட்டோம். இப்போ எங்களுக்கு ரிசல்ட் நல்லாவே இருக்கு. ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு சப்மர்சிபிளில் என்ன ரிசல்ட் வருமோ ஒரு 80% 90% எங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஏன்னா இந்த டபுள் பம்ப் இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு 5 லிட்டர் 1 ஹவர்லேயே வந்து ஃபில் ஆகிடுது. கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 ஹவர்ஸில் வந்து எங்களுக்கு தொட்டி ஆல்மோஸ்ட் 90% ஃபில் ஆயிடுது. எவ்வளோ தண்ணி வரும் உங்களுக்கு அந்த 2 பைப்லையும் சேர்த்து? இந்த பைப்லையும் எடுத்தேன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 இன்ச் தண்ணி வரும். 1 இன்ச் தண்ணி வரும். 1 இன்ச்சுக்கு மேலே வருங்க. நான் ஒரு மினிமம் சொல்கிறேன். இல்லை அது பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் பைப்லேயும் நிற்க மாட்டேங்குது. ஒரு பைப்லேயும் 1 இன்ச்சுக்கு வரும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 இன்ச் தண்ணிக்கு வரும். ஓகே. நீ சப்மர்சிபிள் இவ்வளோ தண்ணி 2 இன்ச் தண்ணியெல்லாம் இந்த நீ HP மோட்டரில் 2 இன்ச் தண்ணிங்கிறது ரொம்ப சிரமம். அதிகபட்சம் நீ 1 இன்ச் தான் எதிர்பார்க்க முடியும். இந்த தண்ணியெல்லாம் சப்மர்சிபிளில் எதிர்பார்க்க முடியாது. நீ வேணா அந்த மாதிரி பெரிய இது போட்டால் வேணால் நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம சொல்கிறது சப்மர்சிபிள் அது இப்போ நீங்கள் வேணால் ஒரு பைப் வச்சு செக் பண்ணி பாருங்கள். நம்ம சொல்கிறது செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 2 இன்ச்சுக்கு மேலே தான் அதில் தண்ணி வரும். ஆமாம், ஏன்னா சப்மர்சிபிள் தண்ணி இவ்வளோ ஃபோர்ஸ்லாம் வராது. அது சும்மா அப்படி தொலைன்னு முன்னாடியே தான் சும்மா விழுவோம். எந்த ஒரு 6 அடிக்கு மேலே போகாது. இது 4 அடி 5 அடி தண்ணி நல்லா ஃபோர்ஸாகவே இருக்குது. ஃபோர்ஸ் அடிக்கும். அது சொல்கிறது. இப்போ சப்மர்சிபிள் வாங்காமல் நீங்கள் சப்மர்சிபிள் அதான் சொல்கிறேன். எங்களுக்கு இந்த டைமில் தண்ணி எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த டைமில் வந்து சப்மர்சிபிள் வந்து வாட்டர் ட்ரையாக இருக்கா இல்லைன்னு கூட தெரியாது. சப்மர்சிபிள் அது மாதிரி அகைன் இஷ்யூ. அதை திருப்பி உள்ளேருந்து வெளியே எடுக்கிறதுக்கு 2000 ரூபா 3000 செலவாகும். கம்ப்ரஸர் வந்து எங்களுக்கு அந்த இஷ்யூ கிடையாது. தண்ணி இல்லைனாலும் அது வந்து எங்களுக்கு எந்த இஷ்யூ வராது. ஸோ இந்த மாதிரி சில டிசைன் இருக்கிறதுனால தான் எங்கள் ஏரியாவுக்கு கம்ப்ரஸர் தான் பெஸ்ட்டாக இருக்குனால கம்ப்ரஸர் வந்து கரெக்டாக நீங்கள் கொஞ்சம் படிச்சதுனால உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க. இதனால விவசாயிகளுக்கு புரியல. இதனால தான் நாங்கள் வந்திருக்கோம். சேலம் வந்து உங்களை வீடியோ எடுக்கிறோம். இன்னும் விவசாயிகள் சொல்லணும்னா நீங்கள் சொல்லலாம் இந்த வீடியோவில். விவசாயிகள் எல்லாத்துக்கும் என்ன நான் சொல்கிறேன்னா வந்து இது வந்து இந்த மெத்தட் ரொம்பவே நல்லது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு முயற்சி பண்ணலாம். ஏன்னா நம்ம பழைய இங்கே நிறைய பேர் வந்து பழைய மெத்தட் பழைய ஃபுட்பால் வச்சு அந்த ஒரு பைப் வச்சு தான் இருக்கிறாங்க. அந்த பைப்பும் வாங்கி பார்த்துருக்கோம். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1.5 இன்ச் பைப்லேயே 1.5 இன்ச் ஓஸ்லேயே வந்து கிட்டத்தட்ட இந்த தொட்டி நம்புறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் ஆகுது. போட்டு பார்த்துருக்கேன் நாங்கள். 1.25 மணி நேரம் ஆகுது. இதுவே எங்களுக்கு வந்து இது வந்து 1 மணி நேரத்தில் அந்த ஒரு அடி எங்களுக்கு. இப்போ நீங்கள் பழைய போட்டு ட்ரை பண்ணி பார்த்து மாற்றிருக்கிறீங்க. இதுதான் மெயின் தகவல். ஆமாம். இப்போ அதில் வந்து அதில் எவ்வளோ தண்ணி வரும்? அதில் பார்த்தீங்கன்னா வந்து அதை கிட்டத்தட்ட அதோட எங்களுக்கு 70% எக்ஸ்ட்ரா வருது சொல்கிறேன் நான். அதில் வந்து உங்களுக்கு ஒரு 50% வருதுன்னா இதில் எங்களுக்கு 95% வருது. நல்லாவே வருது. ஸோ அதனால வந்து உங்களுக்குலாம் என்னென்ன சொல்கிறேன் வந்து எல்லாத்துலேயும் புது புது முயற்சிகள் வந்துட்டு இருக்குது. புது புது முயற்சிகள் நம்ம இன்னும் வந்து சில விஷயங்கள் பல இதே தொட்டே நம்ம இது இருக்குது. இந்த மாதிரி புது இதுக்கு ஒரு முயற்சி பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்தா அதனால நம்ம இப்ப இருக்கிற சூழ்நிலை நமக்கு தண்ணி எல்லாம் எவ்வளவு சீக்கிரமா நம்ம பயன்படுத்தணுமோ அந்த இதுக்கு தகுந்தாப்புல இந்த டெக்னாலஜிக்கு நீங்களும் மாறுங்க தான் என்னோட. கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி 70% பார்த்தீங்கன்னா பாதி ஆல்மோஸ்ட் கரண்ட் மிச்சமாகுது. கரண்ட் இப்போ வந்து இது கவர்மெண்ட் வந்து மிகப்பெரிய ஒரு தகவல். இது இன்னும் விவசாயிகளும் புரிஞ்சுக்கிறது இல்லை. கவர்மெண்ட்டுக்கு இது எந்த அளவுக்கு கொண்டு போகிறது எங்களுக்கும் ஏன்னா வந்து நிலைமையில வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு என்ன யூஸோ அதை மட்டும் போயிருப்பாங்க. ஒரு பொது மூலமா இன்னைக்கு வந்து எனர்ஜி சேவிங்கிறது மிகப்பெரிய விஷயம். இன்னைக்கு பார்க்க தமிழ்நாட்டில் கரண்ட் கட்டு இப்போ பழையபடி ஆரம்பிச்சிருக்குது. எனர்ஜி ஷார்ட்டேஜில் மக்கள் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் வந்து கொடுக்குறோம். நமக்கு காசு கிடையாது. காசு கொஞ்சம் கவனிச்சு ஓட்டுவாங்க. அப்படிங்கிற போது இவங்க எதையுமே கேட்டுக்கிறது இல்லை. எப்போல்லாம் கரண்ட் இருக்கோ அப்போல்லாம் மோட்டர் ஓடிட்டு இருக்குது. எனர்ஜி ஷார்ட்டேஜ் வருது. நீங்கள் நேரத்தில் இருக்கிற தண்ணியை நம்ம கம்ப்ரஸர் செல்கான் ஃபுட்பால் மூலம் 2 பைப்பில் 5 மணி நேரத்தில் எடுத்துக்கிட்டு பாதி கரண்ட்டு மிச்சமாகும். இந்த விஷயத்தை தான் சொல்கிறது தான் ஈரோட்டில் நீங்கள் சேலம் வந்திருக்கிறோம். நன்றி. ஓகே, இங்கே எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க வந்து விவசாயிகள்?
பக்கத்துல அக்கம் பக்கத்துல இருக்கிற தோட்டத்துல இருக்கிறவங்க எல்லாரும் வந்து ஃபிட் பண்றப்ப பார்த்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது எல்லாமே புதுசா இருந்துச்சு. இதுதான் வரும்ன்ட்டு அவங்களுக்கு ஒரு ஆர்வம். பார்த்துட்டு எல்லாருமே வந்து ரொம்ப பரவாயில்லையே, இது 2 இதுல இது நிறைய இது நேரம் மிச்சமாகும். உங்களுக்கு தொட்டி நம்புறதுல இருந்து எல்லாமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியம் தான் இது. ஓகேங்கண்ணா, நன்றி.